நமது காலச்சக்கரம் அன்பர்களுக்காக சிறப்பான ஒரு முத்திரை அளித்து சிறப்பிக்க ஜெயகணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்க ஐயா. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம அப்படின்னு நம்ம பிடிக்கும் போது இந்த முத்திரைகள் வந்து நம் மனதிற்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு ஆத்மாவுக்கும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இதாக வேலை செய்யுது. அதுல இப்போ நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்திரைகளுக்கு வந்து 5 வித பூதங்களை சொல்லி ஆதார சக்கரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஆதார சக்கரங்கள்ல முன்னாடி சித்தர்கள் வந்து சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மூலாதாரத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணுக்கு வந்து வைக்கல அவங்க. சுவாதிஷ்டானத்தை தான் அவங்க வந்து மண்பூதத்துக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி சுவாதிஷ்டானத்துல இருந்து சக்கரை வந்து எழும்புற மாதிரி சொல்லிக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய பழமையான அனைத்து விதமான பயிற்சிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மூலாதாரத்துக்கும் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பூதத்தை வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு கொண்டு போவாங்க. அப்படி வரும்போது சுவாதிஷ்டானத்துக்கு மண் பூதமாகவும், அதுக்கப்புறம் வந்து மணிப்பூரகத்துக்கு நீர் பூதமாகவும், அப்புறம் அனகதாவுக்கு நெருப்பு பூதமாகவும், அதுக்கப்புறம் விசக்திக்கு காற்று பூதமாகவும், ஆக்னாய்க்கு ஆகாய பூதமாக வச்சிருந்தாங்க. அது வந்து அப்படி கரெக்டாக சிறப்பாக வேலை செய்கிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த மண் நெருப்பும் தண்ணியும் சேர்ந்து ஒரு சூட கிளப்பி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது பழமையான இதில் வந்து ஃபாலோ பண்ணதை வந்து நம்ம வந்து இடையில யார் மாற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கலாம். மூலாத்திலிருந்து போனாலும் தவறு கிடையாது. ஆனால் இந்த ஊரில் போகும்போது நம்மளுக்கு இப்படி தான் ஆக்டிவேஷன் வந்து ஜாஸ்தியாக நடக்கும். சரிங்களா? அதை பற்றின விரிவான விளக்கத்தில் பின்னர் ஒரு நாள் வந்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராமல் எல்லாருமே துவைப்பீங்க இல்லையா? அந்த தூக்கத்தை சரி பண்ணுவதற்கு ஒரு முத்திரை வந்து இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த முத்திரை எப்படி செய்யணும்னா, வலது கையில வந்து சின் முத்திரை, ஆள்காட்டி விரல், கட்டை விரல் ரெண்டையும் தொட்டு 3 விரல் நீட்டிக்கணும். இடது கையில வந்து பார்த்தீங்கன்னா வர்ண முத்திரை, சுண்டு விரல், கட்டை விரல், மீதி 3 விரல் நீட்டிக்கணும். இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு வடி மேல வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க அமைதியா உட்காந்துக்க வேண்டியது. அல்லது நீங்கள் இரவு படுக்கும்போது இந்த முத்திரையை ஒரு 15 நிமிஷம் செய்யலாம். ஸோ இந்த 2 முத்திரையும் 2 கைகளையும் வச்சுட்டு உங்கள் மூச்சை கவனிச்சு நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏன்னா உடம்புல ஏற்படக்கூடிய காற்றும் நீரும் சேரும்போது தான் ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து வரும். நீருக்குள்ள போய் ஒரு பப்புள் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கேஸ் அடிச்ச மாதிரிலாம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த 2 முத்திரையும் பிடிக்கும்போது நமக்கு உடம்புல சீர்படுத்தப்படும். அப்போ இயல்பாக மூச்சு காத்து இயல்பாக வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நல்லா வந்து போய் செயல்பட தொடங்கும். அப்படி பண்ணும்போது நிம்மதியான உறக்கம் வந்து வரும். அந்த தன்மைக்கு வந்து இந்த முத்திரை. சரிங்களா? ஒரு வந்து 10லேருந்து 15 நிமிஷம் தியானம் பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க படுக்கும் போது வந்து இப்படி வச்சுட்டு நீங்க வந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நிம்மதியான தூக்கம் வரும். எப்போது தியானம் பண்ணுவதாக இருந்தாலும் உங்களுடைய புருவ மத்தியில் பொட்டு வைக்கிறதுல கவனம் வச்சுக்கங்க. அப்படி வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த தியான தன்மை வந்து மேன்மையடைய தொடங்கும். இந்த முத்திரைகளை அனைவரும் செய்து நிம்மதியான உறக்கம் பெற்று உடம்பு ஆரோக்கியம் பெறணும்னு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இந்த வாய்ப்பு நினைத்த குணபாதையாக்கும் ரோட்டு சங்கத்திற்கும் அனைத்து ஆசானுமார்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நாளில் நமக்கு அற்புதமாக ஒரு முத்திரைகள் எழுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெயகணேஷ் அவர்களுக்கு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.